ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எமகா HTR 2071. ஸோ இந்த ஆம்ப் நான் ஆல்ரெடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணி கொடுத்தது. என்ன ஃபால்ட்டுக்குன்னா SLSR நாட் அவுட்டு சப் அம்மிங்னு இருக்கு இல்லையா, இது அப்போது மென்ஷன் பண்ணது அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ரீசெண்டாக வந்திருக்குன்னா, இந்த சேனல் வந்து இன்னமும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை தவிர ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு, ஸோ அது மட்டும் ஒர்க் ஆகலை, இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இப்போது பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆப்டிக்கலில் தான் கொடுத்துருக்கேன். இங்கே ஆல் சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. ஸோ மூடு வந்து இங்கே 5 சேனல் ஸ்டீரியோவில் தான் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஸோ இதில் சவுண்டு வரல, ஃப்ரண்ட்டு ரைட்டும் சவுண்டு வரல, சென்டர் இங்கே டச் பண்ணுறேன், ஸோ இதுலேயும் சவுண்டு வரல. இப்போது இதில் சவுண்டு வருது, ஸோ இதில் சவுண்ட் வருது. இது சப் ஊஃபரில் இதில் ப்ரீ அவுட் இருக்குது, இது இருக்குது. இது ரெண்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது லோ ஃப்ரீக்வன்சினால இதில் கவர் ஆகாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மியூட்டிங் டிரான்சிஸ்டரும் இந்த ஓப்பம் ஐசியும் ஷார்ட்டு. ஸோ அதால் வந்து 2 லைனுக்கும் போகல. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இது வந்து சென்டருது. ஸோ அதோட ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டோட மியூட்டிங் இதுவும் இந்த சென்டர் சேனலோட மியூட்டிங் டிரான்சிஸ்டரும் அவுட், அதனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் அதே மாதிரி தான் நெகட்டிவ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவில் நம்ம டச் பண்ணிக்கலாம். பவர் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆக்டிவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேசிவ் எடுத்து விட்டுட்டு ஆக்டிவ் மட்டும் சவுண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ். இப்போது ஸ்பீக்கர் லெவல் எல்லாமே செக் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி சவுண்டு இன்னும் கூட வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஃப்ரண்ட் ரைட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சென்டர் டச் பண்ணுற பாருங்க, சென்டர், சரவுண்டு, ரைட் லெஃப்ட், இது சப் ஊஃபர் அது. ஸோ ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகி இப்போ பக்காவாக ஓடிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.